ஸோ ஜென்ம சனியில தான் ஜூலை மாதத்துல நம்ம வந்து மீனராசிக்காரர்கள் உள்ள போறாங்க. ஜென்ம சனி ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி 3 மாசம் ஆச்சு. ராகு 12ஆம் இடத்திலும், கேது 6ஆம் இடத்திலும், குரு 4ஆம் இடத்திலும் இருக்கிறார். ஸோ இதுல என்ன ஒரு மாதிரி அமைப்பு வந்து மீனராசிக்காரர்களுக்கு கொடுக்குதுன்னு பார்த்தா, ஒரு பக்கம் ஜென்மத்துல ராசிக்குள்ள சனி அப்படிங்கிறப்ப என்ன, மனசு வந்து இருக்கப்படுகிறது, மனசு இருளடைகிறது, சில விஷயங்கள், சில டென்ஷன்கள், எவ்ரிடே நீங்க ஏதோ ஒரு சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள், அது சின்ன வயதினராக இருந்தாலும் சரி, மிடில் ஏஜ் பீப்புளா இருந்தாலும் சரி, தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, ஒரு சீனியர் சிட்டிசன்ஸா இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து மனசை வருடுற மாதிரி சில விஷயங்கள், ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம், லாங் ஒர்க்கிங் ஹவர்ஸா இருக்கலாம், த நேச்சர் ஆஃப் ஒர்க்கா இருக்கலாம், உறவுகள்ல சில பிரச்சனைகள் இருக்கலாம், பாலிடிக்ஸ்ல போய் கொஞ்சம் மாட்டிக்கிறது, தேவையில்லாத மற்றவங்களோட பிரச்சனைகள் போய் மாட்டிக்கிறது, நமக்கு எதிராக சில செயல்பாடுல போய் நாம் மாட்டிக்கிறது, இது வரைக்கும் நல்லா பழகினவங்களா வேற மாதிரி இருக்காங்க, வாழ்க்கை சூழ்நிலை மாறிடுச்சு, ஒரு அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கக்கூடியதான் ஜென்மசனி. இத்தகைய அமைப்பு இருக்கும் பொழுது குரு 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது தொழில் முன்னேற்றமும் சேர்ந்து வருது. தொழில மாற்றங்கள் இருக்கு, ஒரு இடத்துல விட்டு ஒரு இடம் மாறுறது, ஜாப் சேஞ்ச் பண்றது, தொழில வந்து ஒன்று கொஞ்சம் முன்னேற்றத்துக்காக, உத்வேகத்துக்காக சில முயற்சிகள் எடுக்கிறது, அதுல சில டைம்ஸ் பின்னடைவாகிறது, அதுக்காக இன்னொரு தடவை முயற்சி எடுக்கிறது, இது மாதிரி கடும் போராட்டங்கள் நிறைந்ததும் ஒரு நாளும் ஒரு மாதிரி விடியுது. நாளைக்கு விடிஞ்சாதான் தெரியும் நாளைக்கு என்ன பிரச்சனை வெடிக்க போகுதுங்கிற மாதிரி ஒரு அன்சர்டனான ஒரு டைம் கொடுக்கக்கூடியவர் தான் ஜென்மசனி. அதுல வந்து நீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஜூலை மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரைக்கும் பாத்தீங்கன்னா, குறிப்பா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க, புரட்டாதி நட்சத்திரக்காரங்களாம் கொஞ்சம் பாதிப்பாகக்கூடிய. இப்ப பாத்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரக்காரங்க முழுசாவே வந்து இந்த மீனராசியில இருக்கிறவங்களுக்கு ஜென்மசனினா என்னங்கிறது தெரிவிக்குது. ஏன்னா இப்ப ஜென்மசனியே வந்து இப்போ புரட்டாதி நட்சத்திரத்துல போயிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்சம் காலத்துல வந்து இன்னொரு மாதத்துல உத்திரட்டாதி நட்சத்திரத்துல வந்து மனம் வந்து கொஞ்சம் சஞ்சலம் ஆகிறதும், குழப்பங்கள் ஆகிறதும், அன்சர்டனா இருக்கிறதும், வயசு வித்தியாசம் இல்லாமல் ஒருத்தருக்கும் அவங்களுக்கு ஏத்த பிரச்சனையை, விரலுக்கேத்த வீக்கம்ங்கிற மாதிரி ஒருத்தருக்கு அவங்களுக்கு ஏத்த பிரச்சனை, காதல் பிரச்சனைகளாக இருக்கலாம், குடுக்கல் வாங்கல் பிரச்சனையா இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம், ஹெல்த் இஷ்யூஸா இருக்கலாம், உறவுகளை பிரச்சனை, ஜாப் திடீர்னு பிரச்சனை ஆகுது, ரிசிக்னேஷன் கொடுத்துட்டேன், அவப்பேறு வருது, தொழில திடீர்னு முடக்கம், ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து ரிஜெக்ட் ஆகுது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் வந்து இருக்கு. ஆனா தசாபுக்திகள் மிகவும் நன்றாக இருந்தால் இது பெரிய பாதிப்பு இல்லாம போயிடும். தசாபுக்திகளும் சுமாராக இருக்கும் பொழுது இது கொஞ்சம் மனசை வருடுற மாதிரியும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை கொடுக்குற மாதிரியும் இருக்கும்.